ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டெஸ்டினியோட 31வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே பையனுக்கு அரக்க சக்தி வந்துச்சுல, அதை வச்சு ஒட்டுமொத்த டீம் எல்லா மாஸ்டர்ஸும் சேர்ந்து பையனை போட்டு கேவலமா பேசி எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பெரிய மாஸ்டர் சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு. அதுவும் நம்ம தலைவி இருக்காங்களே, அவங்களுக்கு பையன்னா ரொம்பவே பிரியம். அதனால அவங்களும் பையனை பத்தி இவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாம இருக்க, சின்ன மாஸ்டரும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னங்க ஏதோ ஒரு தீய சக்தி அட்டாக் பண்ணிடுச்சு, அதனால அந்த மாதிரி ஆயிட்டான், ஏன்னா ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுறீங்கன்னு கேட்க, மத்தவங்களை அட்டாக் பண்ணலாம், ஒரு இடத்தோட தலைவனை அட்டாக் பண்ணலாமாங்க, அப்புறம் நாங்க எப்படிங்க உங்களை ஃபாலோ பண்றது, இங்க கூட்டத்துல எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் ஒரு தலைவனை ஃபாலோ பண்ணி நாங்க வர முடியுமா அப்படின்னு ஆளுக்கு கத்த ஆரம்பிக்க, ஏதாவது ஒரு அரக்க சக்தி போனுச்சுன்னா எப்பேற்பட்ட தலைவனா இருந்தாலும் அவங்கள பாதிக்க வைக்குங்கிறது உண்மைதானே அப்படின்னு அங்க இருக்க தலைவி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்ல மெயின் ஹால் இருக்குல்ல, அங்க வந்துட்டு ஆவிகளை எடுக்கிற ஒரு சக்தி இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு பையன் உட்காரணும் அப்படின்னு சொல்ல கரெக்டா பையன் உள்ள வந்துடுறான். நான் போய் அங்க உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மத்த அத்தனை பேரும் ஆமா கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானே போறேன், ஒருவேளை உண்மையா எனக்குள்ள அந்த மாதிரி மோசமான எண்ணங்களோ இல்ல மோசமான தீய சக்தியோ இருந்தது அப்படின்னா என் உயிர் அங்கே போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம நீஹ்வா மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சு அடுத்த செகண்டே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க சொங்கோங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, சொங்கோங் ஈஸியா அதை தள்ளி விட்டுட்டு, என்னம்மா ஏன் என்ன அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க, என் மேல உனக்கு கோவமா இருக்கா என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் முன்னாடி நான் உனக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க, எல்லாரும் என்ன எவ்வளவு மோசமா நினைப்பாங்க, பையன் என்ன நினைப்பான் இந்நேரம் என்ன பார்த்து, எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு நீஹ்வா அழ ஆரம்பிக்க, நீ என்ன வெறுக்கிறியா அப்படின்னு சொங்கோங் கேக்குறான். ஆமா அப்படின்னு நீஹ்வா அழுதுட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன கொலை பண்ணு போல உனக்கு தோணுமே அப்படின்னு சொங்கோங் கேட்க, ஆமா எனக்கு தோணுது அப்படின்னு மறுபடியும் நீஹ்வா சொல்ல, என் மேல பாசம் இருக்குன்னு அப்படியே ஊர் மத்தியில பேசி பேசி என் அப்பாவை எப்படிலாம் வந்துட்டு மோசமா ட்ரீட் பண்ணி அவரை யூஸ் பண்ணிக்கிட்டியோ அதே மாதிரியே என்னையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல, என் பரம்பரையே உன்னோட கேவலமான ஒரு எண்ணத்துக்காக பலி ஆக்கிட்டியே அப்படின்னு நீஹ்வா கதறி அழ ஆரம்பிக்கிறா. சொங்கோங் பார்த்து பத்திரமா ரெஸ்ட் எடு, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நீஹ்வா கதறி அழ ஆரம்பிக்கிறா. எங்க பையன் கிட்ட பெரிய மாஸ்டரும் தலைவியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குப்பா அந்த இடத்துக்கு போறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்க, இல்ல 3 ஸ்டோனே அவன் எடுத்துட்டான், இதுக்கு மேல பெரிய ஆபத்தெல்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கும், அப்ப நானும் அதுக்கு ரெடி ஆகணும்ல, அதனால எனக்கு வேற வழியே தெரியல, அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு நான் நிரூபிச்சுதான் ஆகணும், அப்பதான் நமக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும், அமைதி கிடைச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், இல்ல அந்த இடத்துல இருந்து என்னால வெளியவே வர முடியாது, நான் இறந்து போயிருவேன் அப்படின்னா அது நடந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க சொங்கோங் மறுபடியும் இந்த 3 கல்லை எடுத்துட்டு போயிட்டு அது மூலமா ஹெவன்லி டோக்கன் அடையறதுக்கான மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறான். ஆனா இங்க இன்னொரு பக்கம் நீஹ்வா இருக்காளே, ஜீயே கூப்பிட்டு விடுறா. எதுக்கு என்ன பாக்கணும்னு சொன்ன அப்படின்னு ஜீ உள்ள வந்துட்டு கேட்க ஆரம்பிக்க, நான் வந்துட்டு ஒரு டீல் போட்டுக்கலான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு நீஹ்வா சொல்றா. உன்கிட்ட இருக்க எதுவும் எனக்கு தேவை கிடையாது, உன்கிட்ட டீல் போடுறதுக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு ஜீ சொல்ல, ஆனா எனக்குள்ள அந்த குழந்தை பூச்சி இருக்கு, அந்த பூச்சி மட்டும் உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நீ ரொம்ப முக்கியமான ஆளா மாறிடுவ சொங்கோங்குக்கு, உன்னை எப்படி பார்த்து ட்ரீட் பண்ணிப்பாரு, என்ன எப்படி நடத்துறாரோ அதே மாதிரிதான் உன்னையும் நடத்துவாரு அப்படின்னு இவ கொஞ்சம் பேசி ஆரம்பிக்க, உடனே ஜீகி மயங்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. நீஹ்வா பார்த்துட்டு, என் நெஞ்சில தான் இருக்கு அந்த பூச்சி, அதை நான் உனக்கு எடுத்து கொடுத்துடுறேன், என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண வேண்டாம், நீ வேணா அந்த கத்தியை கொண்டு வாங்க இங்க குத்து அப்படின்னு அவளே கத்தியை கொண்டு போயிட்டு ஜீகி கையில கொடுத்து அவளே வந்துட்டு நீஹ்வா அவன் நெஞ்சில குத்திக்க ஆரம்பிக்கிறா. இவன் நெஞ்சில குத்த ஆரம்பிச்சதுமே மறுபடியும் பயங்கரமா சொங்கோங்குக்கு வலிக்க ஆரம்பிக்குது. நீஹ்வாக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு மின்னல் வேகத்துல மந்திரம் போட்டிருந்தவன் கிளம்பி போறான். அங்க பார்த்தா ஜீகி நீஹ்வாவை குத்திக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிட்டு சொங்கோங் ஒரு கை அசைவுல அப்படியே ஜீய பறந்து போக வைக்க, பறந்து போறவ அங்க இருக்கிற தூண்ல பயங்கரமா இடிச்சிட்டு ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. சொங்கோங் ரொம்ப கூலா நீஹ்வாவை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீஹ்வா நக்கலா அவளை ஒரு செகண்ட் பார்த்துட்டு நான் போட்ட பிளான் நடந்துருச்சு அப்படின்னு மயங்கி சொங்கோங் மேலேயே விழுந்துடுறா. இங்க இந்த பொண்ணுக்கு அடிபட்டது இந்த ஜீ இறந்தே போயிருவா போல. இங்க இன்னொரு பக்கம் சொங்கோங் அவளை பத்தி கவலையே படாம நீஹ்வாவை கூட்டு வந்துட்டு, நீஹ்வாக்கு உயிர் போயிருச்சு, மறுபடியும் அவளுக்கு உயிர் வரணும் அப்படின்னு எக்கச்சக்கமா சக்தியை கொடுத்துட்டே இருக்க, மிங்கு பக்கத்துல இருந்துட்டு நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ஆல்ரெடி இந்த 3 கல்லையும் இந்த அடைஞ்சிட்டு அதுக்கான மேஜிக் பவரை யூஸ் பண்ணதுல இப்ப நீஹ்வாக்கு உயிரை கொடுக்குறேன்னு மறுபடியும் உங்க சக்தியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்ல, ஆமால என்கிட்ட 3 கல் இருக்கு, இதோட சக்தியை நான் அவளுக்கு கொடுத்தேன்னா அவ உயிர் பொழைச்சிருவாள் அப்படின்னு சொங்கோங் கேக்குறான். ஆனா அதுக்கப்புறம் உங்க பாடு ரொம்ப திண்டாட்டம் ஆயிடும்,
இப்பவே அவன் மனசு மாறும் போதெல்லாம் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்குது, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு உயிரே போயிட்டு இருக்கு. ஆனா அந்த 3 கல்லுல இருந்தும் சக்தி எடுத்து இவளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும், வேண்டாம் அப்படி மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் காதுல வாங்குற நிலைமையில சொங்கோங்க இருக்கான். நீஹ்வாவை உடனே பழைக்க வைக்கணும். அதனால 3 கல்லுல இருந்தும் பவர் எடுத்து நீஹ்வாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். மிங்குக்கு ரொம்ப கோபம் வருது. இவர் பாதைய மாதிரி இவர் போயிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கையில அப்படியே குட்டியா ஒரு மேஜிக்கோட ஆக்டிவேட் பண்ணிடுறான். கரெக்டா நீஹ்வா அப்படியே மயங்கி விழற மாதிரி போயிட்டு இருக்கா. மேடம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு சொங்கோங்க சொல்ல மிங்க அங்க இருந்து ரகசியமா கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம சிவான் இருக்கானே, அங்க அம்மா கிட்ட அதாவது பழைய தலைவி கிட்ட போயிட்டு, அம்மா என்ன தெரியுமா ஆச்சு, நான் போனேன் ஒரு பையன் பின்னாடி, அவன் கிட்டதான் மேஜிக் ஒர்க் ஆச்சு, நான் பக்கத்துல போயிட்டு செக் பண்ணும்போது அதுல ஏதோ கட்டு இருக்கும் போல, எனக்கு சரியாவே தெரியலமா அப்படின்னு சொல்ல, இல்ல இருக்க கூடாது, நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், ஏதாவது பண்ணணும்னு பழைய தலைவியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க சொங்கோங் மறுபடியும் போயிடுறான். உடம்பு இவனுக்கு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இப்ப 3 கல்லுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா சக்தி வர ஆரம்பிக்குது. இந்த 3 கல்லும் ஒன்னா சேர்ந்து இப்போ இந்த டீமன் டோக்கன் ஆகணும்ல, அந்த மாதிரி ஆயிடுது. இதுக்கு மேல எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொங்கோங் பல காட்டி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பையனை அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாய இடத்துக்கு கூட்டு போறாங்க. அதுக்குள்ள எத்தனையோ ஆத்மாக்கள், புனித ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் போயிட்டான்னா அவன் நல்லவனா இருந்தா மட்டும்தான் அங்க நிம்மதியா இருக்க முடியுமா, கெட்ட சக்தி அவனுக்குள்ள இருந்தது, தீய எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணுமா. அந்த இடத்துக்கு போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மத்த எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பையன் மட்டும் வரல. இங்க ஜிங்கு ஏன் பையன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இங்க வந்தானா அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதான் எனக்கு தூங்கும் போதே அவனுக்கு நான் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு லிங்கியும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, பெரியவங்களே அவனுக்கு வரமாட்டான் போல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு தலைவர் அப்படின்னு லிங்கியும் ஆரம்பிக்க, இல்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு பையன் உள்ள வரான். லிங்கியோவே ஷாக் ஆயிடுறான். பையன் நேரா உள்ள வந்து பறந்து அந்த மாடத்துல போய் உட்கார ஆரம்பிக்க, அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குட்டி குட்டி இந்த புனித ஆத்மாவெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவனை போய் சுத்தி பறக்க ஆரம்பிக்குது. பறந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம பையன் நல்லாதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் எதுவும் இல்லைங்கிறதால அவனால உட்கார முடியுது. கொஞ்சமா மனசுல யோசிச்சுட்டே இருக்கான், நான் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கேன், என் மனசுல கெட்ட எண்ணங்கள் கிடையாது அப்படின்னு. மத்த மாஸ்டரும் பாக்குறாங்க, இவன் மனசுல கெட்ட எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டா அந்த சின்ன தலைவர் பாத்துட்டு இருக்கும் போதே பெரிய சீனியர் இருக்கான்ல, அவன் யாருக்கும் தெரியாம அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க நடக்கிற இந்த விஷயத்த ஜிங்ஜி பாத்துடுறா. ஜிங்ஜி இந்த சீனியரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. இங்க பையன் அவன் உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா சக்தியையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க, மத்த எல்லா மாஸ்டரும் பாத்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா சீனியர் வேகமா போய் உட்காந்துட்டு அந்த புக்கை மறுபடியும் படிச்சுட்டு, இவனுக்குள்ள எல்லா கெட்ட சக்தியும் இறக்கிட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு உடம்புக்குள்ள இருந்து எல்லா கெட்ட சக்தியையும் புனித சக்தி மாதிரி வேஷத்துல அங்க பையனை பார்த்து அனுப்ப ஆரம்பிக்கிறான். பையன் கிட்ட அந்த சக்தி எல்லாம் போகுது. தீய சக்தி உள்ள போனதால பையனுக்கு மறுபடியும் அரக்க சக்தி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அரக்க சக்தி ஒண்ணு பையனுக்குள்ளேயே போயிட்டு அந்த வேலையை காட்ட ஆரம்பிக்குது. மத்த எல்லாரும் அது புனித சக்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பையன் கண்ணுல இருந்து அரக்க பவர் வெளியே வர ஆரம்பிக்குது. சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் பார்த்து பயந்துகிட்டு இருக்க, மாஸ்டர் பாக்குறாரு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. கரெக்டா பையனுக்கு கண்ணு முன்னாடி அவனோட பழைய மாஸ்டர் வராரு. உன் மனசுக்குள்ள நல்லது இருக்கிற வரைய யாராயாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ எப்பவுமே நல்லவனாவே இருப்ப அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு பையன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். சுத்தி நிக்கிற பெரிய மாஸ்டருக்கு தெரியுது பையனுக்கு ஏதோ வந்துட்டு இல்யூஷன் மாதிரி தெரியுது போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க, பையனுக்கு நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் மாறி மாறி வர ஆரம்பிக்குது. கெட்ட எண்ணங்கள் வரும்போது பையன் வெறித்தனமா கத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த சீனியர் இருக்கானே, அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போதே ஜிங்ஜி போயிடுறா. சீனியர் என்ன பண்ற அப்படின்னு கேட்க, ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஜிங்ஜி வேகமா போயிட்டு அங்க கீழே புக்கை விட்டுட்டே போயிருக்கான். அந்த சீனியர் அதை எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பையன் நல்லவனாவே இரு, மாறிடாத மாறிடாதன்னு சொல்ல, சுத்தி நிக்கிற மத்த பிரிவு தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இவனை இங்கேயே கொண்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு பையன் மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம பெரிய மாஸ்டராலையும் தலைவியாலையும் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நேரா பறந்து போயிட்டு மத்த யாரும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி பையனை அங்க இருந்து பறந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜிங்ஜி பார்த்துட்டு இருக்கா. மத்த தலைவர்கள் போறாங்க, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்கன்னு மத்த டீம் காரங்களை பார்த்து சொல்ல, என்னங்க நடக்குறீங்க, எதுக்கு அவனை கூட்டிட்டு போனீங்க, இதுக்கு மேல அவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க தலைவி பெரிய டாக்டர், அவங்களால கட்டுப்படுத்த முடியாத வியாதியே இல்ல, அவங்க என்னன்னு பாத்துக்குவாங்க, அமைதியா இருங்கன்னு சின்ன மாஸ்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ஜிங்ஜி உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த புக்கை பாக்குறா. அவங்க அப்பாவோட ரூம்ல தான் இந்த புக் இருந்ததை பார்த்துட்டு, அப்பா இந்த புக்கை ஏன் நான் படிச்சதே இல்ல அப்படின்னு கேட்க, அவங்க அப்பா அதை புடுங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் நீ படிக்கவே கூடாது, ரொம்ப மோசமான புக்கு, ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்கும் அப்படின்னு. அதை பார்த்துட்டு இவளுக்கு அப்பா மேல இன்னும் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. லிங்கியும் வந்துடுறான் வேகமா. என்ன ஆச்சு பையனுக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு. பையனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. அவனை மட்டும் படுக்க வச்சுட்டு மத்த எல்லாரும் ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க மீட்டிங் ஹால்ல. இதுக்கு மேல அவரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளை நம்பி ஒட்டு மொத்தமா எல்லா டீமுமே இருக்கு, நீங்க எல்லாருக்கும் ஹெட்ங்கிறத மறந்துட்டீங்களா என்ன, இதுக்கு
இதுக்கு மேல போனா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க என்ன பண்றதுன்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சின்ன தலைவர் எந்திரிக்கிறாரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அங்க மான்ஸ்டர் குகை இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள பையன் அனுப்பிடுவோம். ஒருவேளை அவன் மான்ஸ்டரா இருந்தான்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உடம்புல இருக்கிற எல்லா மான்ஸ்டர் பவரும் வெளியே போற வரைய அது விடவே விடாது. இல்ல அவன் மான்ஸ்டர் இல்ல அப்படின்னா நம்ம பையன் தான் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கா வெளியே வந்துருவான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐடியான்னு சொல்ல, இல்ல அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு தலைவி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பெரிய மாஸ்டர் பாக்குறாரு, எல்லாரும் இப்ப அதையே புடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவனை மான்ஸ்டர் குகைக்குள்ள அனுப்புறதுக்கு நானும் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்க பையன் பரிதாபமா அவனோட ரூம்ல படுத்துட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னே தெரியாம. இன்னொரு பக்கம் இங்க சொங்கோங் வேகமா போயிட்டு நீக்வாவை பாக்குறான். கிளம்பி ரெடியா உட்காந்துட்டு இருக்கா, ஆனா அவன் உடம்புல அசைவே இல்ல. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொங்கோங் பதறி போயிட்டு இருக்க. மறுபடியும் உங்க பவரை யூஸ் பண்ணாதீங்க, நான் தான் அவளுக்கு பப்பட் மேஜிக்க போட்டு விட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா கூட இருப்பா, அவளாவே தனியா எதையும் யோசிக்க மாட்டா. ஏன்னா தனியாவே ஏதாவது யோசிச்சானா உங்களுக்கு தான் ஆபத்து வரும், அதான் நான் பயந்துட்டேன், உங்களுக்காக தான் அதை பண்ணேன்னு சொல்ல சொங்கோங் மிங்கையும் போட்டு 2 அடி அடிக்கிறான். யாரு கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு. இல்ல உங்களுக்காக தான் அது நல்லது, இப்போதைக்கு மாத்தாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க மிங்கும் கத்த ஆரம்பிக்கிறான். சொங்கோங் வேகமா நீக்வாவை வெளியே கூட்டு போயிட்டு அங்க எக்கச்சக்கமான டீம் இருக்கு. இப்ப அவங்க கிட்ட அரக்க டோக்கன் இருக்குங்கிறதால 10 லட்சத்துக்கும் மேல இருக்க வீரர்கள் இவனுக்கு கட்டுப்படுவாங்க. அத்தனை பேரையும் பார்த்துட்டு இப்ப நம்ம 3 கல்லை எடுத்துட்டோம், நம்மளோட ஃபுல் பவர் அடைஞ்சிட்டோங்கிறதால உங்க எல்லார்கிட்ட இதை சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 கல்லை எடுத்து கொடுக்கறதுக்கு நீக்வா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அதனால அவளை பேரரசியா நான் அறிவிக்க போறேன். பட்டாபிஷேகம் நடக்க போது எல்லாருக்கும் வந்துட்டு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் நீக்வாக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல நீக்வா அமைதியா பப்பெட் மேஜிக்கோட அப்படி பொம்மை மாதிரி பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.